பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க 2 சீரியலில் 2 நடிகர்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அது எந்த சீரியலில் நடிக்கிற எந்த நடிகர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்காரு அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல்கள் எல்லாமே ரசிகர்கள் விரும்பி பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் சந்தியாராகம், அண்ணா, வள்ளினிவேலன் போன்ற சீரியல்கள் சொல்லலாம். அக்டோபர் 9, 2023ஆம் ஆண்டு முதல் பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகும் சீரியல் தான் சந்தியாராகம். இந்த சீரியலானது சுப்னே சுஹானா லடாக்டன் ஹேயின் அப்படிங்கிற ஹிந்தி சீரியல் ரீமேக் தான். இந்த சீரியல் திங்கள் முதல் சனி வரை இரவு 7 மணிக்கு டெலிகாஸ்ட் வந்து இருக்குது. இந்த சீரியல் வந்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுக்கிட்டு தான் இருக்குது. இந்த சீரியலில் சமீபத்தில் தான் சீனு மாயா திருமணம் நடந்துச்சு. இந்த சீரியலில் அடுத்தடுத்து கதைகளத்துடன் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. இப்போ சந்தியாராகம் சீரியலில் தான் ஒரு நடிகர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது சந்தியாராகம் சீரியலில் ஆரம்பத்தில் கார்த்திக் கதாபாத்திரத்தில் ஒரு நடிகர் நடிச்சு வந்தார். அவர் வெளியிட்டார். அவருக்கு பதிலாக நவீன் அவர்கள் சந்தியாராகம் சீரியலில் கார்த்திக் கதாபாத்திரம் நடிச்சு வந்தார். இப்போ 2வது முறையாக சந்தியாராகம் சீரியலில் கார்த்திக் கதாபாத்திரம் நடிக்கிற நடிகர் விலகியிருக்காரு. அதாவது கார்த்திக் கதாபாத்திரம் நடிக்கிற நடிகர் நவீன் அவர்கள் சீரியலிருந்து விலகிட்டாரு. அவருக்கு பதிலாக இனிமேல் சந்தியாராகம் சீரியலில் நடிகர் அஸ்வின் கண்ணன் அவர்கள் தான் நடிக்க போகிறாரு. அஸ்வின் கண்ணன் ஏற்கனவே பிரபல தொலைக்காட்சி டெலிகாஸ்ட்னா பல சீரியல் நம்ம பார்த்துருக்கோம். குறிப்பாக சொன்னா மீனாட்சி பொண்ணுங்க, கண்ணெதிரே தோன்றினாள், ராஜாராணி, சிசு 2 போன்ற சீரியல்லாம் நடிச்சிருந்தாரு. இனிமேல் சந்தியாராகம் சீரியலில் கார்த்திக் கதாபாத்திரத்தில் நடிகர் அஸ்வின் கண்ணன் அவர்கள் தான் நடிக்க போகிறாரு. நீங்கள் சந்தியாராகம் சீரியலை விரும்பி பார்ப்பீங்களா? அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் சீரியலன் வள்ளினிவேலன். இந்த சீரியலில் வள்ளியின் அப்பாவாக ரத்னவேல் பாண்டியன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிகர் சாசி சிவா அவர்கள் நடிச்சிட்டு வந்துருந்தாரு. இவர் இப்போ இந்த சீரியலேருந்து விலகிட்டாரு. எதனால விலகினார் அப்படிங்கிற எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. இனிமேல் வள்ளினிவேலன் சீரியலில் வள்ளியின் அப்பாவாக ரத்னவேல் பாண்டியன் கதாபாத்திரத்தில் நடிகர் பாம்பே ஸ்ரீதர் அவர்கள் நடிக்க கமிட்டாக இருக்கிறதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. நீங்கள் வள்ளினிவேலன் சீரியலை விரும்பி பார்க்குறீங்களா? அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் ரெடபிள் 2.6 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.